ஒரு புதிய பொதுக்குழுவை கூட்டி அந்த புதிய பொதுக்குழு வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு தலைவரை தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னோம்னா ராமதாஸால ஒன்றும் பண்ண முடியாது. ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, இவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு, 3 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல இவர் எந்த விதமான நிர்வாக ரீதியான எதையும் செய்ய முடியாது, நான் தான் கூட்டணி தொடர்பான முடிவு உட்பட எல்லாத்தையும் முடிவு நான் தான் எடுப்பேன், இதை ஏத்துக்கிறதா இருந்ததுன்னா இருக்கலாம். அன்புமணி அந்த எதிர் நடவடிக்கைகள்ல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காரு. ராமதாஸ் இன்னொரு பக்கத்துல வந்துட்டு அவரு தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டிட்டு அவரு பேசிட்டு இருக்காரு. இறங்கி போயிட்டு கிராமத்துல கேட்டு பாருங்க, அந்த மக்கள் யார் பின்னாடி வருவாங்க, யார் பின்னாடி நிக்கிறாங்கன்றதை கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ராமதாஸ் 2ல் 1 பாத்திரலாம் அப்படின்ட்டு இருக்காரு. அன்புமணி வந்துட்டு ப்ரோ பிஜேபி, இவர் வந்துட்டு ப்ரோ பாட்டாளி மக்கள் கட்சி. அன்புமணி அப்படியே கார்பரேட் அரசியலுக்கு போயிட்டாரு. இவர் வந்துட்டு தனது மக்களோட சேர்ந்த அந்த ஒரு அரசியல், இங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி, இங்க இருக்கிற பலமான கட்சியோட தனியா வந்துட்டு கூட்டணி பேசி நின்று ஒரு 15 எம்எல்ஏக்களை வந்துட்டு பெறணும் அப்படின்னு ஒரு நினைக்கிறேன். ராமதாஸ் ஐயா இல்லாத ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி பலம் வாய்ந்ததா இருக்கவே முடியாது. நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பாமக கட்சி இரண்டாக உடையுதா அப்படின்ற சந்தேகம் தொடர்ச்சியாக வலுப்பெற்று வருகிறது. ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையேயான இந்த கருத்து வேறுபாடு எப்படி போக போகிறது, பாமக உறுதியாக உடைகிறதா அப்படின்ற கேள்விகளோட நாம இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம். இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பாமக உடைய போகுதா சார்? நீங்க சொல்லக்கூடிய இதே கருத்தை தான் எல்லாருமே சொல்றாங்க, அப்படியேப்பட்ட ஒரு நிலைதான் ஏற்பட்டு போச்சுன்ட்டு. ஆனா நேத்தும் முந்தா நாளும் நடந்த விடயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா, ராமதாஸ் வந்துட்டு நான் இதுக்கு மறுபடியும் நான் வந்துட்டு தலைவர் பதவி அன்புமணி ராமதாஸுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒன்று. அதே நேரத்தில் அன்புமணி என்ன பண்ணாரு, தொடர்ந்து அந்த கன்சல்டேஷன் அவருடைய ஆதரவாளர்களோட எல்லாம் வந்துட்டு அவர் ஆலோசனை நடத்திக்கிட்டே இருந்தவர். ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மாவட்டத்தினுடைய அந்த தலைவர் இருக்கார் இல்லைங்களா, அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் நியமனத்தை மாவட்டத்தினுடைய பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுத்து நீங்கள் அதை அனுப்புங்க, நான் அதை அப்ரூவ் பண்ணுறேன். அப்போ வந்துட்டு நம்மளுடைய கட்சியினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக ஆகுது, பைலாஸ் அதன்படி ஆகுது. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னோம்னா கட்சி வந்துட்டு தன் கையில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கட்சியினரை வந்துட்டு இந்த மாதிரி புதுசாக நீங்கள் வந்துட்டு ஒரு மாவட்ட தலைவர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கன்ட்டு, அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு புதிய பொதுக்குழுவை கூட்டி அந்த புதிய பொதுக்குழு வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு தலைவரை தேர்ந்தெடுத்துச்சு அப்படின்னோம்னா ராமதாஸால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, இவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு, 3 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இவர் எந்த விதமான நிர்வாக ரீதியான எதையும் செய்ய முடியாது, அதற்கான அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ என்ன அப்படின்னோம்னா 2 பேருமே வந்துட்டு ஒரு இறுதி கட்டத்தினுடைய மோதலுக்கு வந்துட்டாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுத்தர தயாராகவே இல்லை எந்த இடத்துலையும். அதான் எங்களுக்குள்ள நடந்த அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் வந்துட்டு டிரால முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும் போதே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதை விட முக்கியமாக ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னோம்னா, இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் நான் தான் கூட்டணி தொடர்பான முடிவு உட்பட எல்லாத்தையும் முடிவு நான் தான் எடுப்பேன், இதை ஏத்துக்கிறதா இருந்ததுன்னா இருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் அவர் சொல்லலை. அதுதான் இப்போ வந்துட்டு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு நிலை வந்துட்டதுனால அன்புமணியும் வந்துட்டு பின்னாடி போக போறதா தெரியல. இன்ன வரைக்கும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த கணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்புமணி அந்த எதிர் நடவடிக்கைகள்ல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காரு. ராமதாஸ் இன்னொரு பக்கத்துல வந்துட்டு அவர் தன்னுடைய ஆதரவாளர்களை எல்லாம் கூட்டிட்டு அவரு பேசிட்டு இருக்காரு. அதனால இந்த மோதல் வந்துட்டு ஒரு பிளவு ஆகுமா, அது எப்படி ஆகும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் சார். இப்ப தந்தை மகன் உறவை தாண்டி இவங்க கட்சி தலைவர்களா இருக்கும் பொழுது கட்சி தொண்டர்கள் யார் பக்கம் இருப்பாங்க சார்? அதைத்தான் ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னோம்னா, இந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் அது இதெல்லாம் அப்புறம் இறங்கி போயிட்டு கிராமத்துல கேட்டு பாருங்க, அந்த மக்கள் யார் பின்னாடி வருவாங்க, யார் பின்னாடி நிற்கிறாங்கன்றதை கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு போன வியாழக்கிழமை முந்தா நாள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் சொன்னாரு, இவர் என்ன பண்ணாலும் சரி இந்த மக்கள் என்னோட தான் நிற்பாங்க, நான் தான் கிரவுண்டில் வந்துட்டு இந்த கட்சியை வந்துட்டு காப்பாற்றினவன், வளர்த்தவன், நிலைநிறுத்தினவன், அதனால் இந்த இடத்துல வந்துட்டு அன்புமணியை பிரிக்கவே முடியாது அப்படின்ட்டு அவர் உறுதியாக சொல்லிட்டார். அதுதான் அவருடைய அந்த ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு காரணம். ஏன்னா தன்னை மீறி இந்த கட்சி போகாது அப்படின்றது அவர் உறுதியாக இருக்காரு. ஆனால் அந்த இடத்துல அன்புமணி எந்த கமிட்மெண்ட் இல்லை. அன்புமணி எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி இதை பார்க்கும் அப்படின்ற அடிப்படையில் இந்த கட்சியை கைப்பற்றுவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. கைப்பற்றுவது அப்படின்ற இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்றாரு. ஏன்னா கூட வந்துட்டு பாலு இருக்கிறாரு, அவர் சட்டமன்ற இது வழக்குரைஞர் தான். அதனால இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, லீகலா இந்த கட்சியை வந்துட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. அது ராமதாஸுக்கும் புரிஞ்சு போச்சு. ராமதாஸ் 2ல் 1 பாத்திரலாம் அப்படின்ட்டு இருக்காரு. இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா,
மேம்போக்காக பார்த்தீங்கன்னா பொதுக்குழு, செயற்குழு, மாவட்ட குழு அப்படிலாம் இருந்தாலும் கூட அந்த கட்சியினுடைய பேக் போன் வந்துட்டு வன்னியர் சங்கம் தான். அது இன்னைக்கும் வந்துட்டு ராமதாஸோட பின்னாடி நிற்குது. அப்புறம் இளைஞர் சங்கம், அதுவும் ராமதாஸ் ஐயாவோட தான் நிற்குது. அது இல்லாத அந்த மக்கள் அவங்க பொதுவாக ராமதாஸ் ஐயாவோட தான் நிற்பாங்க. ஏன்னா கிரவுண்ட் லெவலில் வந்துட்டு இறங்கி எனக்குமே அன்புமணி ராமதாஸ் வேலை செஞ்சதெல்லாம் கிடையாது. எல்லாம் வந்துட்டு அவரோட தான் முடிஞ்சு போச்சு. அப்போது அவர் தான் இதில் ஒரு நிர்ணய சக்தியாக இருப்பார் அப்படின்றது பொதுவான அந்த கட்சியினருடைய கருத்து. சார், இப்போ வடக்கு மாவட்டங்களில் வந்து வன்னியர் வாக்குகள் வந்து பாமகக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம் சார். இப்போ இவங்களோட பேஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் இந்த மாதிரியான ஒரு ஃபேக்ஷன் ஸ்பிளிட் ஆகிறதுனால? அதுதான் இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, தேர்தல் ஆணையத்துக்கு போதுன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை. தேர்தல் ஆணையத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாக அமைப்பில் யாருக்கு ஆதரவு அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா எம்எல்ஏக்கள் 5 பேர் இருக்காங்க, அதில் 2 பேர் ராமதாஸோடு நிற்கிறாங்க, மற்ற ஒரு 2 பேர் இவரோடு நிற்கிறாங்க, இன்னொருத்தர் என்ன பண்ண போகிறாருன்றது தெரியல. அப்படியான ஒரு நிலை. ஸோ மற்றபடி எம்பிக்கள் இவங்களுக்கு யாரும் எதுவும் கிடையாது. அன்புமணிக்கும் முடிஞ்சு போச்சு. அதனால் நிர்வாக அமைப்பை தான் வந்துட்டு பார்ப்பாங்க. நிர்வாக அமைப்பை வந்துட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்புமணி நிரூபித்தார் அப்படின்னோம்னா கட்டாயம் அன்புமணி பக்கம் தான் வந்துட்டு தீர்ப்பாகும். ஆனால் கிரவுண்டில் கீழே இறங்கி கட்சி அங்கே காட்டணும் போயிடும். அதுதானே வந்துட்டு வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுது. அந்த இடத்துல ராமதாஸ் என்ன பண்ண போறாரு? இவர் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சின்னா ஒரு வன்னியர் சங்கம்ன்ற போறாரு, முடிஞ்சு போச்சு. அப்போ இவர் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் தான் வந்துட்டு அன்புமணிக்கு இருக்குது. அன்புமணி என்ன நினைக்கிறாருன்னா, கட்சியை கைப்பற்றிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் இவரும் வந்துட்டு விட்டு கொடுத்துருவாரு அப்படிதான் நினைக்கிறாரு. ஆனால் விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு ராமதாஸ் ஐயா ஒரு பலவீனமான ஒரு தலைமை கிடையாது. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம வளர்த்த கட்சி இன்னைக்கு படு மோசமான நிலையில் இருக்கு, இந்த நிலையில இருந்து மீட்கிறது அப்படின்னும் போது என் முடிவுக்கு கட்டுப்பட்டு நீங்களாம் இயக்கணும் அப்படின்றது அவ்வளோ உறுதியாக இருக்காரு. அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு ஸ்பிரிட் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப வேற வழி இல்லைன்ற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. பிளவுன்றது அதை நோக்கி தான் போகுது, அது நடந்து தான் தீரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சார், கூட்டணி கணக்குகளை நோக்கி தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்பிளிட்டை நடத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து பொதுமக்கள் சமூக வலைதளங்கள்லாம் பதிவிடுறாங்க சார். இல்லை, சந்தேகத்தை வெளியிடுறதுன்றது அது ஒரு பக்கம். அது ஒரு உத்தேசமான அடிப்படையில் வச்சு நீங்கள் சந்தேகத்தை வெளியிடலாம், இவங்களாம் நடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் ரியாலிட்டி இந்த மாதிரி போயிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த ஓட்டு பேங்க் நீங்கள் சொன்ன மாதிரி வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஓட் பேங்க் என்ன பண்ணும்? அந்த செல்வாக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ இந்த செல்வாக்கு வந்துட்டு ஒரு திமுகவுக்கும் தேவை, அதிமுகவுக்கும் தேவை. குறிப்பாக அதிமுக கட்டாயம் தேவை. இன்னைக்கு இருக்கிற சூழலில் அதிமுக பலவீனப்பட்டு நிற்கிற ஒரு இடத்துல பாஜக வச்சுக்கிட்டு திமுக கூட்டணி எல்லாம் அவங்களுக்கு தோற்கடிக்க முடியாது. அப்போ பாமக தேவை. அப்போ பாமக வந்துட்டு முழுமையாக கிரவுண்ட் லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது இருந்ததுனா தான் அவங்களுக்கும் பலம், இவங்களுக்கும் பலம். அப்போ அந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஐயா ராமதாஸை விட்டுட்டு அன்புமணியால் எதுவும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? அதனால் இவங்க கூட்டணி வச்சுட்டு ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. அன்புமணி வந்துட்டு ப்ரோ பிஜேபி, இவர் வந்துட்டு ப்ரோ பாட்டாளி மக்கள் கட்சி. இதுதான் உண்மை. அன்புமணி அப்படியே கார்பரேட் அரசியலுக்கு போயிட்டாரு. இவர் வந்துட்டு தனது மக்களோட சேர்த்த அந்த ஒரு அரசியல், இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி, இங்கே இருக்கிற பலமான கட்சியோட தனியாக வந்துட்டு கூட்டணி பேசி நின்று ஒரு 15 எம்எல்ஏக்களை வந்துட்டு பெறணும் அப்படின்னு இவர் நினைக்கிறார். சார், இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் இருக்கு சார். இந்த கூட்டணியில பாமக போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இவங்க 2 பேருமே ஃபேக்ஷனா ஸ்பிளிட் ஆகும்போது யார் எந்த கூட்டணியோட போக வாய்ப்பு இருக்கு சார்? இல்லை, அதனுடைய ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு எல்லாம் அசஸ் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாருக்குமே தெரியும் ராமதாஸ் தான் கிரவுண்ட் அப்படின்றது தெரியும். கட்சியினுடைய அடிப்படை அப்படின்றது ராமதாஸ் ஐயா கிட்ட தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அது வேற கதை. ஆனால் கட்சியில் இவங்க உடஞ்சிட்டாங்க அப்படின்னோம்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான். இவங்க ஒரு பக்கம் போனால் இன்னொரு பக்கம் அவர் ஒரு பக்கம் போகிற மாதிரி அப்படிலாம் கூட ஆகலாம். அதை எப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஏன்னா ராமதாஸ் ஐயா இல்லாத ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி பலம் வாய்ந்ததான் இருக்கவே முடியாது. அவருடைய ஆதரவு இல்லாமல், அவருடைய அரவணைப்பு இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக தமிழ்நாட்டில் இயங்க முடியாது. சார், இப்போ பிஜேபி வந்து இந்த கூட்டணியில் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்களோ அப்படின்ற கேள்வி எழுதலை சார். அதிமுக பாஜக கூட்டணியில் அமித்ஷா அவர்கள் பேசக்கூடியதெல்லாம் இப்போ சர்ச்சையாகிட்டே இருக்கு. ஸோ எடப்பாடி கே பழனிசாமிக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கா, இல்லை பாஜக தான் அவங்க அப்பர் ஹேண்டை வச்சிருக்காங்களா? இல்லை, முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்துட்டு ஒரு 20% ஓட்டுக்கும் கீழே தான் வந்துட்டு அதிமுக வந்துருச்சு. 7 இடங்களில் டெபாசிட் இருந்த வரலாறு அந்த கட்சி கிடையாது. தென் மாவட்டங்களில் வந்துட்டு இவ்வளோ பெரிய தோல்வி அந்த கட்சி சந்திச்சதும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா, இந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் அல்லது வெளில போனவர்கள் அவங்கள இணைச்சிக்கிட்டு கட்சியை பலப்படுத்துறதுக்கு பதிலாக அவர் கூட்டணியை வச்சு பலப்படுத்திக்கிறான்னு நினச்சி தான் அவர் விஜய் எதிர்பார்க்குறாரு. அது மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் அவர் அழைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுது, பாஜக இவங்களை மிரட்டி பணியை வச்சிருச்சு. தான் உண்மை. ஆனால் இந்த இடத்துல ஒரு எடப்பாடி பழனிசாமி என்ன பார்க்குறாருன்னா,
அமித்ஷா வந்துட்டு இந்த தேர்தல் வித்தையிலலாம் வந்துட்டு வல்லவர், இவிஎம் எல்லாம் வச்சு விளையாடுவார், அதன் மூலமாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும், அதனால் அவங்களுடைய கூட்டணி ஒரு ப்ளஸ் தான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் வாக்கு அப்படின்னு வரும்போது பாஜக அப்படின்றது தமிழ்நாட்டில் மைனஸ் தான். ஸோ அதனால தான் இவர் பகரம் இன்னும் மெகா கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காரு. மெகா கூட்டணின்னா என்ன? விஜயை கட்டாயம் கூட்டிக்கிறணும், விஜய் அதுக்கப்புறம் பாமக, இதை 2 பேரும் வந்துட்டாங்க அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் தேமுதிக இருக்கவே இருக்கு. இதெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னோம்னா ஒரு திமுக 45 இவர் 40% ஓட்டு அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு டஃப்பான ஒரு நிலைக்கு எடுத்து வந்துடலான்னு அவர் நினைக்கிறாரு. நிறைவேறுமான்னு பார்க்கணும் சார். இப்போ இந்த கூட்டணி ஒரு விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா இவங்களோட சேரும் போது இவங்களுக்கு பலமாயிடலாம், ஆனால் விஜய்க்கு அது பலவீனமாகுது. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு மாற்று அரசியலாக தான் வந்துட்டு அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவர் வெளில வந்தார். அதனால இவங்களோட அவர் போயிட்டு சேருவாரா, பாஜக அதிமுகவோட அவர் சேருவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ விஜயோட ஸ்ட்ராட்டஜி என்னவா சார் இருக்கும்? இப்போ டிஎம்கே எதிர்ப்பு ஒரு பக்கம் இருக்கு அவருக்கு, ஒரு பக்கம் அதிமுகவையும் கிட்டத்தட்ட எதிர்க்கிற மனநிலையில தான் அவர் இருக்காரு. பாஜகவோட கூட்டணியில அதிமுக இருக்காங்க இப்போ. ஸோ அந்த கூட்டணியை கண்டிப்பாக அவர் தவிர்க்க தான் வாய்ப்பு இருக்கு. அவருடைய கூட்டணி கணக்கு என்னவா இருக்கு? விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே அறிவிச்சதுதான், திமுகவுக்கும் தாவேகாவுக்கு இடையே தான் போட்டி அப்படின்னு சொன்னதுனால அவர் தலைமையில் ஒரு கூட்டணியை வந்துட்டு அமைக்கிறதுல தான் வந்துட்டு அவர் கவனம் செலுத்துவார். அது அவங்களுக்கு நல்லதும் கூட. ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் அணியாக வந்துட்டு அவங்க வந்தாங்க அப்படின்னா தான் ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும் இவங்களுக்கு அவங்களுக்கு நடுவில். ஆனால் எது மாற்று அப்படின்னு வரும்போது, திமுக அணிக்கு எது மாற்று அப்படின்னு வரும்போது விஜய்க்கு வந்துட்டு வாக்குகள் நான் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. மகளிர் வாக்குகள் எப்பயுமே வந்து அதிமுகக்கு இருக்குன்னு முன்ன சொல்லுவாங்க எல்லாருமே, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது. இப்போ இந்த காலகட்டத்தில் விஜய்க்கு அந்த வாக்குகள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் வந்து திமுக விமன் சென்ட்ரிக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடியே அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் இலவச பேருந்து பயணம், பிள்ளைங்க படிக்க போச்சுன்னா அதுங்களுக்கு 1000 ரூபா. இப்போ 300 ரூபா 500 ரூபா கொடுத்து ஓட்டை வாங்குறாங்க கிராமத்தில். ஆனால் ஸ்டாலினுடைய திட்டங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபா கொடுக்குது. காலை உணவு, இலவச மருத்துவம், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு அந்த பெண்களுடைய வாக்கு வங்கியை அதிமுகவால் விட்டு பெற முடியாது. விஜயை விட்டுருங்க, அதிமுகவாலையும் விட்டு பெற முடியாது. ஏன்னா ஆடு கொடுத்து, மாடு கொடுத்து, கோழி கொடுத்து, லேப்டாப் கொடுத்து, சைக்கிள் கொடுத்து, ஃபேனு கொடுத்து, வெட் கிரைண்டர் கொடுத்து ஜெயலலிதா வச்சிருந்த அந்த ஓட்டு பேங்க்கு இன்னைக்கு ஸ்டாலின் கையில் இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு தேர்தல் வந்துட்டு புதுசாக வரக்கூடிய ஒரு கட்சிக்காக ஏற்கனவே அவங்க என்ன அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை விட்டு தர மாட்டாங்க. 2வது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலையும் வந்துட்டு இவங்க பலமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. பிஜேபி வந்ததுன்னா இது இல்லாத போயிடும் அப்படின்றதையும் வந்துட்டு அவங்க உறுதியாக நம்புறாங்க, யார் மக்கள் நம்புறாங்க. அப்போ வந்துட்டு பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு வந்துட்டு அவங்க திரும்ப மாட்டாங்க. 2வது இப்போ இருக்கக்கூடிய இந்த நலத்திட்டங்களை வந்துட்டு விட்டுட்டு இன்னொரு கட்சி கட்டாயம் ஓட்டு போட மாட்டாங்க. விஜயனுடைய ஸ்ட்ரென்த் என்னது? இளைஞர்கள், அதுலேயும் குறிப்பாக வேலையில்லா படிச்சுட்டு அப்படி ரசிகராக சுற்றிட்டு இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அவர்கிட்ட இருக்குது. அது எவ்வளோன்னு சொல்ல முடியாது, 50 லட்சமா 60 லட்சமான்னு சொல்ல முடியாது. அதுவும் கன்சாலிடேட்டடாக வந்துட்டு அவர் ஓட்டு போடுவாங்களா அப்படின்றதுக்கு அவர் வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டதுக்கு அப்புறம் தான் அதை வந்துட்டு சொல்ல முடியும். அது வரைக்கும் சொல்ல முடியாது. அதனால் விஜய் வந்துட்டு ஒரு பொட்டன்ஷியல் த்ரெட்டாக இருப்பார் அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? கஷ்டம்தான். ஆனால் என்ன, விஜய்க்கு வந்துட்டு எதிர்கால அரசியல் இருக்கும். தனிச்சிருந்தாருன்னா எதிர்கால அரசியல் இருக்கும். அவர் வந்துட்டு அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போனார் அப்படின்னா அந்த கூட்டணிக்கு பலம் தான், நிச்சயம் அது பலம் தான். 40 லட்சம் 50 லட்சம் ஓட்டம் கூடுதலாக கிடைக்கிறது அந்த கூட்டணிக்கு பலம் தான். ஆனால் இவருக்கு அது என்ன ஆகும், அதை அவர் யோசிப்பார்ல. இப்போ சீமான் வந்து தனிச்சு தான் போட்டியிட போறேன்னு சொல்லியிருக்காரு சார். அவருடைய டெசிஷனை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? நான் சீமான் வந்து இந்த முறை தனிச்சு போட்டிடுவார் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா விஜய் வந்துட்டதுக்கு பிற்பாடு அவர் மேற்கொண்ட சில முடிவுகள், பெரியாரை எதிர்த்து அவர் பேசுனது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப வலதுசாரி பக்கம் போயிட்டார். பிஜேபியினுடைய கொள்கைகளை ஒத்து அவர் போகிறாரு. அப்படி போகக்கூடியவங்களுக்கு சாதகமாக வந்துட்டு தமிழ்நாட்டில் வாக்கு விடாது. அதனால் சீமானுக்கு நிச்சயம் அந்த தேர்தலில் வாக்கு இழப்பு ஏற்படும். அதே 8.2% அதெல்லாம் வந்துட்டு இது பண்ண மாட்டார் அவர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னோம்னா அநேகமாக அவர் விஜயோடையோ இல்லை அதிமுகவுடைய அணியோடையோ அவர் சேருவார். ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, திமுகவை பதவி விட்டு இறக்கணும் அப்படின்றத ஒன்று சொல்லிட்டு ஒன்றா சேர்த்துக்குவாங்க. சார், இப்போ 2026 தேர்தலில் வந்து திராவிட மாடல் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. மீண்டும் அமையும். ஆமாம், திராவிட மாடல் 2.0 அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது அவருடைய அந்த ஆட்சியினுடைய சாதனைகளை அவர் மக்களுக்கு செஞ்சுருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அதெல்லாம் வச்சு அவர் வந்துட்டு எதிர்பார்க்கிறாரு. அது ஒன்று. ஆனால் எல்லாமே என்ன அப்படின்னோம்னா ஒரு அதிருப்தியை வந்துட்டு ஒரு பக்கமாக எல்லாரையும் சேர்க்கணுன்றது அமித்ஷா அவருடைய பிளான். அதாவது திமுகவுக்கு எதிரான ஒரு அணி, அதிமுக பாஜக தலைமையிலான ஒரு அணியில்
அணியை பலப்படுத்துறதன் மூலமாக தான் அவங்கள இது பண்ண முடியும்னு பார்க்குறாரு. ஆனால் அதையும் தாண்டி மக்கள் மீது மக்களுக்கு தாங்கள் செய்திருக்கக்கூடிய அந்த பணிகள், அந்த திட்டங்கள், நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்கள், வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி விடயங்கள் எல்லாமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னோம்னா திமுகவுக்கு வெற்றியை தரும்னு அவர் நம்புறாரு. அதனால தான் அவர் ஷியூராக சொல்கிறாரு நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்ட்டு. சார், இவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்களோ அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழும்புது சார். திமுக கூட்டணி வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சார். திமுக கூட்டணி வீக்காக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையாக வச்சுக்கிறோம். ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி கூட்டணி சொல்லுங்கள். இல்லை, ஏன்னா இப்போ ஒரு அதிருப்தி இருக்குது ஆளுங்கட்சி மேலே. அதை வந்துட்டு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சிகளுடைய பலம் இருக்கணும். இல்லைங்கிறேன் நான். ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு. ஆமாம், அதிமுக தான் இங்கே ரொம்ப மெயினான ஒரு முக்கியமான ஃபேக்டர். லீடர்ஷிப் ஃபேக்டர்னு சொல்கிறீங்களா சார்? லீடர்ஷிப் மட்டுமே இல்லை, லீடர்ஷிப்ல அவர் ஃபெயிலியர் ஆகிட்டாரு. ஒரு கட்சியினுடைய தலைவராக தான் அவர் இருக்கிறாரு ஒழிய மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு பெரிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர் பதிவாகலை. அதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள். முதல்ல என்ன அப்படின்னோம்னா, அவர் வந்துட்டு அவரை தேர்ந்தெடுத்த சசிகலாவையே வெளியில் தூக்கி போடுறது, அடுத்தபடியாக கூட நின்று ஒருத்தரையாக தூக்கி வெளியில் போடுறது, அவங்களுக்கு சாதகமான ஆட்களை வைக்கிறது, அப்புறம் பாஜகவோட கூட்டணி வைக்கிறது, அப்புறம் பாஜகவிலிருந்து கூட்டணி கண்டுக்கிறது, மறுபடியும் பாஜகவோட கூட்டணி வைக்கிறது. அது சிறப்பாக தான் இருக்குது அப்படின்னு பேசுறது. இது எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சாதகமாக அவருக்கு பதியலை. அது முதல்ல. ரெண்டாவது விடயம், கடந்த மக்களவை தேர்தலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என்னதாவது சென்ட்ரல் நடக்கிற தேர்தலாக இருந்தாலும் கூட ஜெயலலிதா 37 இடங்களை ஜெயிக்கிறியா? ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியல. இதுக்கு என்ன காரணமா அது இருக்கு? காரணம் என்ன அப்படின்னோம்னா, இந்த கட்சியினுடைய பலவீனம், மிகப்பெரிய பலவீனம். அந்த அளவிற்கு வந்துட்டு கட்சியை அவர் வந்துட்டு பலவீனப்படுத்திட்டாரு. தன்னை பலப்படுத்திக்கிறதுக்காக கட்சியை அவர் பலவீனப்படுத்திட்டாரு. இதுதான் உண்மை. எந்த அதிமுக காரணையும் போயிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னோம்னா இதுதான் உண்மை. இன்னைக்கு எங்கே போனாங்க? அந்த ஓட்டு எங்கே போச்சு? ஸ்டாலின் கொண்டு போயிட்டாரு. கேடர் என்ன ஆனாங்க? ஒரு டெபாசிட் இடம் தென்சென்னை வந்துட்டு 3வது இடம் அதிமுக. நம்ப முடியுது? அதாவது பல இடங்களில் 7 இடங்களில் டெபாசிட் இழந்திருக்குது அந்த கட்சி. அவருடைய வரலாற்றிலே அது கேள்விப்படாத ஒன்று. வேலூர் தொகுதியில் வந்துட்டு பதிவான வாக்குகளில் ஒரு 10% தான் அதிமுக கேண்டிடேட்டு, 52% வந்துட்டு திமுக ஜெயிச்ச கேண்டிடேட்டு, அடுத்தபடியாக 36% சண்முகம் பாஜக கேண்டிடேட்டு, 10% தான். இது எப்படி சாத்தியம்? அப்போ அந்த ஓட்டு என்ன ஆச்சு? அது நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் அதிமுகவுக்கு எதிராக கோயம்புத்தூர் தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அதிமுகவினுடைய ராமச்சந்திரனை விட பாஜகவினுடைய அண்ணாமலை வந்துட்டு கிட்டத்தட்ட 2 மடங்கு ஓட்டு, 4.5 லட்சம் ஓட்டு. இதெல்லாம் எப்போ நடந்திருக்குது இந்த மாதிரி? இங்கே பார்த்தீங்க அப்படின்னோம்னா தமிழிசை சவுந்தரராஜன் வந்துட்டு இவரோட பையன் ஜெயக்குமாரோட பையனை விட ஜெயவர்தனனை விட கூடுதலான வாக்குகள். அவர் 1.25 லட்சம் ஒன்றும், இவங்க வந்துட்டு 3.5 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு சிந்திக்க முடியாது. அதிமுக இவ்வளோ பலவீனப்பட்டு போயிருக்காங்க. அப்போது இவங்களால எப்படி திமுக வீழ்த்த முடியும்? திமுக ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டே தான் இருக்குது அது, இந்த கூட்டணி. ஏன் அப்படின்னோம்னா, ஸ்டாலினுடைய அந்த டைரக்ட் கான்டாக்ட், மக்களோட தொடர்பு. ரெண்டாவது விஷயம், அவர் ஒரு மக்கள் தலைவராக ஆகி இருக்காரு. நீங்கள் ஒத்துக்கிறீங்க ஒத்துக்கலை, இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு தீர்மானமாக அவர் ஒரு தலைவர். அதுதான் வந்துட்டு மக்களவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவருடைய பரப்புரை அந்த அளவுக்கு ஈடுபட்டுச்சு. ஸோ இது ஒரு பக்கம், அவருடைய நலத்திட்டங்கள் ஒரு பக்கம், இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. ரெண்டாவது, இப்போ மறுபடியும் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. அதில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பெரிய முக்கியமான எதிர்பார்ப்பு. இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த அதிருப்தி, இந்த ஆட்சிக்கு எதிராக அதிருப்தி இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. மின் கட்டணம், பால் கட்டணம், பால் விலை உயர்வு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு அதிருப்தியாக போய் அது அதிமுக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு அது பலமாங்க. ரெண்டாவது பிஜேபிலாம் ஒரு வின்னிங், ஒரு வெற்றியை கொடுக்காது. ஆமாம், இப்போ பாமக மாதிரியோ இல்லை விஜய் மாதிரியோ ஒரு கூட்டணிக்கு வந்துட்டு வெற்றியை தரக்கூடிய அளவுக்கான ஸ்ட்ரென்த் பிஜேபி கிடையாது. சார், அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார் தமிழ்நாட்டில்? அப்போ ஓட் கன்சாலிடேஷன் வந்து பிஜேபிக்கு இருக்கலாம். அது மித்து. அவர் சொல்லக்கூடிய 11% பிஜேபிக்கு சொல்றாருல்ல, அதில் பார்த்தீங்கன்னா சண்முகம் சொந்த செல்வாக்கு, ஓபிஎஸ் சொந்த செல்வாக்கு, டிடிவி தினகரன் சொந்த செல்வாக்கு, பாரிவேந்தர் சொந்த செல்வாக்கு, இந்த மாதிரி ஒரு 5 கேண்டிடேட்லாம் வந்துட்டு பவர்ஃபுல்லாக நின்று அவங்க ஓட்டு வாங்கிடுறாங்க. எல்லாம் தாமரையில். இதை கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தாமரை ஒன்றும் இருக்காது. அவங்களுடைய பர்சன்டேஜும் 5.5%, அவ்வளோதான். அதான் அவங்க உள்ளாட்சியில் பெற்றாங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த். சார், இப்போ இந்த மாதிரியான கட்சி தலைவர்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்போ ஜெயலலிதா மாதிரியான ஒரு டைனமிக்கான லீடரோ ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரோ இல்லை அப்படின்றதுனால தான் இந்த
ஒரு டஃப்பான ஆப்போனண்ட் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி அது எழுது. நிச்சயமா அது இல்லை. அப்போ ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆப்போனண்ட் இருந்தாங்க அப்படின்னோம்னா கட்டாயம் எதிர்கட்சி நேரம் வந்துட்டு ரொம்ப அஹெட்டாக இருந்திருக்கும். இப்போ ஒரு தொகுதியும் பார்த்தீங்கன்னா 20 to 25,000 ஓட்டு தான் வித்தியாசம் வருது. அதிமுக கேண்டிடேட்டுக்கும் டிஎம்கே கேண்டிடேட்டுக்கும் 2 கூட்டணி கேண்டிடேட்டுக்கும். இது நேரம் மாறி இருக்கணும் அந்த 5 ஆண்டு காலத்தில். ஆனால் மாறலை. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. அதான் நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்றவங்க இல்லை. சார், இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு டைனமிக்கான ஒரு லீடராக பார்க்கும்போது வந்து ஒரு எழுச்சியோட பேசக்கூடிய சீமான் ஒரு பக்கம் இருக்காரு சார். சீமானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கடந்த மக்களவை தேர்தல் வரைக்கும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு கலைஞரை வந்துட்டு அவதூறாக பேசுனது, பிறகு பெரியாரை வந்துட்டு ரொம்ப கீழ்த்தரமாக பேசுனது, இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணிச்சினோம்னா அவருடைய ரெண்டாவது அவருடைய பார்வையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வலதுசாரி ஆதரவாக, பிஜேபிக்கு ஆதரவான ஒரு பேச்சாக தான் இருக்கக்கூடிய தமிழர் நலன், தமிழருடைய பண்பாடு அப்படிலாம் அந்த இடத்துல அவர் இல்லை. எப்பயுமே அவர் அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் தானே சார் அப்படி சொல்கிறாரு, அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு, அவ்வளோதான். அவர் இப்போ பெரியார்னால பயன்படுறது அப்படின்றது தமிழ்னா பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லணும். நல்லா ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த நாட்டுக்கு பிசிக்கு இடஒதுக்கீடு செய்வதற்கான அடிப்படை பெரியார் நடத்திய போராட்டம் தான். அதை 52 பண்ண முதல் திருத்தமே. அதை மறுத்து இவர் பேசுகிறார், பெரியார் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. பெரியார் மட்டும் இல்லைன்னம்னா இந்த தமிழ்நாடு இன்றைக்கி பிஜேபி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக இருக்கும். இவ்வளோ தூரம் பிஜேபி வந்துட்டு இவ்வளோ முருகனை வச்சு இவ்வளோ தூரம் அலப்பறை பண்ணியும் கூட அவங்களால வெற்றி பெற முடியலைன்னா காரணம் பெரியார் விதைத்த அந்த பகுத்தறிவு சிந்தனை தான். மறுக்கவே முடியாது. ஆனால் இதை வந்துட்டு சீமான் மறுக்கிறாரு, இல்லைன்றாரு. அதுதான் அவருக்கான சோதனை. வருகின்ற தேர்தலில் அதுதான் அவருக்கு பெரிய சோதனை அமையும். தான் தான் மாற்று அப்படின்னு சொல்றாரு. அந்த மாற்றுக்கான ஒரு அச்சாரமா அவரே இருப்பாரா? எந்த இடத்துல டெபாசிட் வாங்கினாரு? ஏன்னா ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக மாறி இருக்காங்க. நீங்கள் சீமான் 30% ஓட்டு இல்லாட்டி 25% ஓட்டுக்கு வந்துட்டதுக்கு பிற்பாடு தான் மாற்று அரசியல், இவர் தான் மாற்றுலாம் சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கிற நிலையில் அவர் ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்காரு. அதுவும் எவ்வளோ தூரம் இருக்குது இந்த தேர்தலில் அப்படின்றது தெரியாது. அதனால் சீமானாலலாம் ஒரு மாற்று அரசியல் மாற்றத்தை உருவாக்குது. ஆனால் அவரோட யாரோட கூட்டணி சேர்ந்தாருன்னா அப்போ அதனுடைய பிரச்சனை என்னன்றதை பார்க்கணும். 2026 தேர்தல் கூட்டணி கணக்குகள் எப்படி டிசைன் ஆகும் சார்? இப்போதைக்கு எதையும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பிஜேபி வந்துட்டு விஜய் எப்படியாச்சும் இழுத்துடணும்னு ரொம்ப தீவிரமாக வேலை செய்யறத சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் எப்படி உடன்படுறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஒன்று, பாமகவனுடைய எதிர்காலம் எப்படி போக போகுது? அந்த கட்சி ஒன்றா இருக்குமா? ஒன்றா இருந்ததுன்னா அவங்க யாரோட போக போகிறாங்க? இது 2. என்னதான் இருந்தாலும் நாம் தமிழர் வந்துட்டு ஒரு பிரச்சார பலம் இருக்குது. அது என்ன பண்ண போகுது? இதெல்லாம் முடிவானதுக்கு பிற்பாடு தான் சொல்லுங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே ஒரு ஆப்போசிஷனாக சேரும் பொழுது டிஎம்கேக்கு ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஒன்றா சேர்ந்தாங்கன்னா, ஆனால் அதில் நெருக்கடி நிறைய இருக்குது. சேருவாங்களா சார்? அது வந்து இல்லை. இப்போ விஜய்க்கும் சரி சீமானுக்கும் சரி அதிமுக பிஜேபி அலையன்ஸ் போனோம்னா அவங்களுடைய அரசியல் கிரவுண்ட் அடிபட்டுரும். அதான் இங்கே பிரச்சனையே. ஸோ அப்போ எப்படி சேருவாங்க? ஆனால் விஜயும் சீமானும் சேரலாம். அதற்கான பாசிபிலிட்டி உண்டு. பார்க்கணும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே சார். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. மிக்க நன்றி சார்.